கம்யூனிஸ்ட் கொள்கையில் உள்ளவர் தான். இஸ்லாத்தின் பெயர் அவருக்கு இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கொள்கையை சார்ந்தவர் அவர். அந்த அமெரிக்காவில் எதிர்கட்சி சார்பாக நின்று அவர் வெற்றி பெறுறார். மிக பெரும் ஒரு வெற்றி. ஆனால் இது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கொடுக்குமா என்றால் கொடுக்காது. இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏன்னு சொன்னால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் எப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே வந்து இந்த யூதர்களுடைய ஆதரவு இல்லாமல் யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. இந்த தேர்தல் வரலாற்றையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அமெரிக்காவினுடைய தேர்தல். ஏன்னா அந்த அளவுக்கு யூதர்கள் வந்து அங்கே வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, அந்த அமெரிக்காவையே தங்களுடைய கைக்குள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆட்சியாளர்களாக வர்றாங்க இல்லையா, ஜனாதிபதியாக வர்றாங்க இல்லையா, அவங்க கூட அந்த யூத சமுதாயத்தை சேர்ந்தவராக தான் இருப்பாங்க. மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்தாலும் கூட இவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் அவர்கள். ஒபாமா மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா இந்த யூதர்கள் இருக்காங்கள அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு யூதர்களுடைய தாக்கம் அரசியல் லெவல்லையும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அங்கே வளமிக்கதாக இருக்கு அமெரிக்காவை பொறுத்தவரையில். அப்போ அந்த நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அந்த யூதர்களுக்கு எதிராகவே நின்று அவர் வந்து அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கொள்கையை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் என்ன சொன்னாருன்னா, பாலஸ்தீன மக்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடிய மக்கள் உலகத்தில் எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகின்றார்களோ அந்த மக்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். சூடானில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனத்தில் பெண்கள், குழந்தைகள், அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடிய எங்கே இருந்தாலும் சரி நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்படையாகவே பேசினார். அவருக்கு எதிரான சூழ்ச்சி திட்டங்கள், எவ்வளவோ சூழ்ச்சி திட்டங்கள்லாம் பண்ணாங்க. திட்டமிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து இவர் ட்ரம்பே வந்து பேசுகிறார். என்ன சொல்கிறான்னு சொன்னால், இவர் ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால், இங்கே ஜெயிச்சிட்டாருன்னு சொன்னால் அரபு நாடுகளோடு எங்களுக்கு வந்து ஒரு நல்ல உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவே கெட்டு போயிடும் அப்படின்றாரு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றா பேசினார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி பேசினார். இன்னொரு தடவை பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த நியூயார்க் நகரத்துக்கு இவர் ஜெயித்து விட்டால் நியூயார்க் நகரத்திற்கான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு தடவை பல விஷயங்களை சொன்னார், மிரட்டி பார்த்தார். கடைசியில் பாருங்கள், அந்த சாமானிய ஒரு மனிதன், உகாண்டாவை சேர்ந்த அந்த மனிதன், முஸ்லீம் பேர் உள்ளவர் தான், நான் கம்யூனிஸ்ட் கொள்கையில் உள்ளவர் அவர். அப்போ அவர் ஜெயிக்கிறார். அப்போ இது உலகுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் என்ன பண்ணுவான், அல்லாஹ் நினைச்சாண்டா எதை